ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் மாதத்தில் வந்திருக்க மற்றும் முடியக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா உடனுக்குடன் எல்லா நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஜாப் பற்றி ஷேர் பண்ணிட்டு வரும். ஸோ மறக்காமல் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் நிறையா புதிய ஜாப்ஸ் வந்திருக்கு. அதேமாரி டிசம்பர் மாதத்தில் முடிய உள்ள எல்லா ஜாப் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஜாப்புக்கு தகுதி இருக்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 50,000க்கு மேற்பட்ட வேக்கன்சிகள் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக எல்லா ஜாப்ஸுமே சேர்த்து அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இருக்குது பாருங்கள், சிபிஎஸ்சி ஸ்கூல். அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கோட்டா எக்ஸாமினேஷன்ஸாக வைக்கிறாங்க. ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மத்திய அரசோட குரூப் ஏ, குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான பதவியெலாம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னமான பதவி அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான பதவி நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஆஃபீஸர், சூப்பரண்டன்ட், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், ஜூனியர் அக்கௌண்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் போன்ற பதவியெலாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 125 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி 22/12/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாரி இருக்கீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் ஏஜ் மீட் என்ன அப்படின்னா மினிமம் வந்து 18, அதிகபட்சமாக எஸ்சிஎஸ்டி அதிக 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம், ஓபிசி 3 வருஷம் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரிக்கு பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் மீட் வந்து 35 கொடுத்துருக்காங்க. அதேமாரி அதுக்கான என்னென்ன எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஸோ டயர் 1 எக்ஸாம், டயர் 2, டயர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் சம்மந்தப்பட்ட படிப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே வந்து பிஎட், எம்எட் முடித்தவங்க, நெட்டு ஸ்லெட்டு முடித்தவங்க டெஸ்ரபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க, காமர்ஸ் முடித்தவங்க, ஃபினான்ஸ் முடித்தவங்க அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. சூப்பரண்டனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது, கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கு மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி முடிச்சிருக்கணும், அல்லது மாஸ்டர் டிகிரியில் இங்கிலீஷ் வித் ஹிந்தி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. 12th பாஸ் பண்ணால் போதுமானது. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் 12th பாஸ் பண்ணால் போதுமானது. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷன், ஜாப்க்கான எல்லா இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்டிஓ இருக்குது பாருங்கள், அந்த செப்டம், அங்கேருந்து உங்களுக்கான ஒரு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் 900க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது செப்டம்பருக்கு பாருங்கள் டிஆர்ஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் மற்றும் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து. ஸோ இதுக்கான போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. ஸோ 18 வயசுலேருந்து அந்த 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. இதுவும் ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் தேதி முதல் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ 9ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. மேபி நீங்கள் அன்றைக்கி இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டிப்ளமோ முடித்தவங்க இந்த வேலைக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் தேவை அப்படின்னா கண்டிப்பாக டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இது வந்து 3வது நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள், அங்கேருந்தும் உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்தமான பதவி அப்படின்னா விபி வெல்த் கேட்டிருக்காங்க, ஏவிபி வெல்த் கேட்டிருக்காங்க, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 960 வேக்கன்சி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஒவ்வொரு ஜோன் வைஸு எவ்வளோ வேக்கன்சி, நம்ம தமிழகத்துக்கு சென்னையிலே வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு 70-80 வேக்கன்சி கிட்ட சென்னைக்கும் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேலரி பேக்கேஜ் என்ன,
அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எம்பிஏ கேட்டிருக்காங்க, வித் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தாங்க அப்ளை பண்ண முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த விபி வெல்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்க, டிகிரி முடிச்சா போதுமானது. பட் ப்ரிஃபர் குவாலிஃபிகேஷன் எம்பிஏ முடிச்சிருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அந்த ஏவிபி ஹெல்த்துக்கும் அதே மாதிரி தான் கிராஜுவேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ வெயிட்டேஜ் மதிப்பெண் வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க பாருங்கள், ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் பேங்கிங் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ்க்கு டிகிரி முடிச்சிருந்தாவே வந்து போதுமானது, அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஹெச்எஸ்சி இருக்குது பாருங்கள், அங்கேருந்தும் உங்களுக்கான வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து தாங்க அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பாருங்கள் லா டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா லா ரிசர்ச் அசிஸ்டண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் லா டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வைவா வாய்ஸ் எடுக்கிறாங்க, எக்ஸாம்லாம் கிடையாதுங்க, இன்டர்வியூ மூலமாக தான் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 அந்த மாதிரி வேக்கன்சி கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து புதிய ஒரு வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருந்தாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கான ஒரு வேலைப்பு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் டேட் 31/12/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்குவாங்க. மொத்தமாக 61 வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுங்க, மினிமம் வந்து 26 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பேட்ச், அதாவது லா டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் Tier 1 எக்ஸாமினேஷன், அப்புறம் அது ப்ரிலிம் எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி இருக்கவங்க லா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக எஸ்எஸ்சிலேருந்து ஜிடி கான்ஸ்டபிளுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. கடைசி தேதி 31/12/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் தமிழில் எழுதிக்கலாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,487 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இல்லை ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் ஜாப் இருக்குது. நிறையா போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள், மத்திய அரசுடைய பல்வேறு போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயசுலேருந்து உங்களுக்கு 23 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து மற்ற இன்ஃபர்மேஷன் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போது, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட் இருக்க போது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதில் நிறையா ஜாப் அப்டேட் கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம். அதனால் நீங்கள் மக்கள் சேவை சேனலை விசிட் பண்ணி எப்படிலாம் அப்ளை பண்ணுறது அதை கொடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதேமாரி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் ஹைட்டு வெயிட் ரெக்யர்மெண்ட்லாம் கேட்டிருக்காங்க. ஹைட் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 120 சென்டிமீட்டர் இருக்கணும், பெண்களுக்கு 157 சென்டிமீட்டர் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். இதேமாரி வந்து பார்த்தா செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க. ஆண்களுக்கு மட்டும் அன்எக்ஸ்பென்டில் 80 இருக்கணும், மினிமம் எக்ஸ்பென்ஷன் 5 இருக்கணும். ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, 25,000க்கு மேலே வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இது இருக்குது பாருங்கள், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயில் இருக்குது பாருங்கள், அங்கேருந்தும் கொடுத்துருக்காங்க வேலைவாய்ப்பு. உதவி பொறியாளர், இளநிலை உதவியாளர், சீட்டு விற்பனையாளர், தமிழ் புலவர், உதவி மின்பணியாளர், அந்த மாதிரி நிறையா வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் தேதி 28/12/2025 ஈவினிங் 5:45 அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. என்னால் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் என்ன ஜாப் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மத்திய அரசு காப்பீட்டுத்துறை இருக்குது பாருங்கள், ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி, அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 15/12/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 300 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. முதல்ல ஜென்ரலிஸ்ட்டில் 285 வேக்கன்சியும், ஹிந்தியில் 15 வேக்கன்சியும் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலிஸ்ட் பதவிக்கு நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அந்த டிரான்ஸ்லேஷன் ஹிந்திக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி வித்து இங்கிலீஷ் வித் ஹிந்தி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள், அல்லது ஹிந்தி வித் இங்கிலீஷ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுவும் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டாக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸாம் வச்சு செலெக்ஷன் பண்ணுறாங்க. ப்ரிலிம் எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்றமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழக அந்த டிஎன்எம்ஆர்பி போர்டு இருக்குது பாருங்கள், மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டுலேருந்து வில்லேஜ் ஹெல்த் நர்ஸு மற்றும்
ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃபுக்கான ஒரு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 2147 வேக்கன்சி. லாஸ்ட் தேதி 14/12/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500 ரூபா கொடுக்குறாங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சுட்டு இந்த ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃபுக்கான கோர்ஸ் முடித்தவங்க அல்லது வில்லேஜ் ஹெல்த் நர்ஸுக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். எக்ஸாம் கிடையாது, மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கேந்திர வித்யாலயா சங்கதன் மற்றும் நவோதய வித்யா பள்ளி இருக்குது பாருங்கள், அங்கேருந்தும் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான தேதியை இப்போதைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 14ஆம் தேதி என்னவோ அதுதான் உங்களுக்கான கடைசி தேதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 11/12/2025 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எக்கச்சக்கமான பதவி ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் பதவி கொடுத்துருக்காங்க. இது அப்புறம் பிரின்சிபலுக்கான பதவி வந்து அறிவிச்சிருக்காங்க. வைஸ் பிரின்சிபலுக்கான பதவி, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர், லைப்ரரியன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங்க்கான நிறையா வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. 14,000க்கு மேற்பட்ட வேக்கன்சிங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 10th டிகிரி முடித்தவங்க வரைக்கும், பிஎட் முடித்தவங்க வரைக்கும் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ரொம்ப பெரிய நோட்டிஃபிகேஷன். ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன். அதனால் எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எங்கேருந்து அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் சத்துணவு மையங்களை காலியாக உள்ள சமையல் உதவியாளருக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 146 வேக்கன்சி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கு 3000 கொடுக்குறாங்க. பெண்கள் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். 10ஆம் வகுப்பு ஃபெயில் மற்றும் பாஸ் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கடைசி தேதிக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 17/12/2025. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவங்க உங்கள் ஊராட்சி ஒன்றியத்தில் எங்கெங்கே வேக்கன்சி இருக்கோ அங்கே போயிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, அதுக்கப்புறம் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பாரத் டைனமிக் லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 12/12/2025 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்தியன் ஆயிலேருந்து அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரீஜன் வைஸாக சதர்ன் ரீஜன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா ரீஜன் வைஸாக உங்களுக்கு வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் தான். ஆல்மோஸ்ட் 2000க்கு மேற்பட்ட வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு ரீஜன் வைஸாகவும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பாருங்கள் ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, இந்த மாதிரி நிறையா ஜாப் அப்டேட் இருக்குது. எக்கச்சக்கமான பதவியும் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் சீக்கிரமாக வந்து பார்த்துன்னா எந்த ரீஜனை சார்ந்திருக்கீங்களோ அந்த ரீஜனை வச்சு நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இது ஒரு நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு இருக்குது பாருங்கள், அங்கேருந்தும் உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சென்னை ரீஜன் அங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் தேதி 29 டிசம்பர் 2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். பதவியை பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2 வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி 12th பாஸ் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் என்ஜின் டிரைவர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் உங்களுக்கு கல்வி தகுதி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா பதவிகள், ஒரு 3-4 பதவி, அப்புறம் லாஸ்கர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவசியமானதுங்க. ஒவ்வொரு பதவிக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது மத்திய அரசோட குரூப் பி குரூப் சிக்கான வேலையெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். இது நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குற மாரி. அதுக்கப்புறம் நெடுஞ்சாலைத்துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்தும் உங்களுக்கான வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 480 வேக்கன்சிக்கு மேலே அறிவிச்சிருக்காங்க. டெப்டி மேனேஜர் ஃபினான்ஸ் கேட்டிருக்காங்க. லைப்ரரி மற்றும் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், அக்கௌண்டன்ட், ஸ்டெனோகிராஃபி போன்ற பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. கடைசி தேதி 15/12/2025 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இதுக்கும் நிறையா டிகிரி முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க, அந்த மாதிரி நிறையா ஒவ்வொன்றுத்துக்கும் ஸோ ஒரு கல்வி நிர்ணயம் செஞ்சு வச்சுருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ இருக்குது பாருங்கள், ஜூனியர் இன்ஜினியரிங். இப்போ அந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வேலைக்கும் நீங்கள்
சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஜேஇக்கான பதவி தாங்க. எக்கச்சக்கமான மொத்தமாக 2559 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்டல் சூப்பரண்டன்ட், கெமிக்கல் மற்றும் மெட்ரலஜிக்கல் அசிஸ்டன்ட் போன்ற பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஒரு சில பிஎஸ்சி டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இதை குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஃபுல் டீல் எக்ஸ்ப்ளனேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசி தேதிக்குள்ளேயும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் இருக்குது பாருங்கள். ஸோ மெட்ரோபயாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், மெட்ரோலஜிக்கல் அந்த மாதிரி அங்கேருந்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி தேதி என்னவோ அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். நிறையா பதவி கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டு நிறையா பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டில் வெதர் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் வைஸாகவே உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எம்எஸ்சி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு சில பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எல்லாமே கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ஜாப், அந்த கல்வி தகுதி எல்லாமே வந்து மாறுபடுது. ஸோ இதுதாங்க இன்ஃபர்மேஷன். செக் பண்ணி பார்த்துட்டு 14 டிசம்பர் 2025 அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஐபி உளவுத்துறையிலேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 362 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. 10th பாஸ் பண்ணால் போதுமானது. மத்திய அரசோட குரூப் சி பதவிங்க. டயர் 1 மற்றும் டயர் 2 2 எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கடைசி தேதிக்குள்ளே இந்த வேலைக்கும் நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைட்ஸ் இருக்குது பாருங்கள். ரயில்வே துறையோட ரைட்ஸ் அங்கேருந்தும் ஒரு வேக்கன்சி. லாஸ்ட் தேதி வந்து 25/12/2025 அங்கே தான் கொடுத்துருக்காங்க. ரீஜன் வைஸாக வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு சிவிலில் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக்கலில் கேட்டிருக்காங்க, சிக்னல் மற்றும் டெலிகம்யூனிகேஷனில் கேட்டிருக்காங்க, மெக்கானிக்கலில் கேட்டிருக்காங்க, மெட்டலஜிக்கல் கெமிக்கலில் கேட்டிருக்காங்க, அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ஃபார்மா, இது எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட படிப்பு இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. மொத்தமாக ஒரு 400 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ பதவி அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான போஸ்டிங் தான். 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கும் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க கடைசி தேதிக்குள்ளே. ஸோ இவ்வளோ வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்குள்ளே முடிய போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 15ஆம் தேதிக்குள்ளேயே முடிய போகுது. செக் பண்ணி பார்த்து சீக்கிரமாக இந்த வேலைக்கெல்லாம் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். விருப்பம் தகுதியும் இருக்கவங்க. ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.